ஹாய் ஆல், வெல்கம் டு கூப்பி ஃபேமிலி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா தொக்கு தான் செஞ்சுருந்தோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேயே நான் மார்க்கெட் போயிட்டு எறா வாங்கலான்னு பார்த்தா அங்கேயே நம்மளுக்கு விபூதி அடிக்க பார்த்தாங்க. 2 கிலோ எறா வாங்கலான்ட்டு போய் கேட்டதுக்கு வெயிட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, டவுட்டாக இருக்குன்னு செக் பண்ணால் 2 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக இருந்தது. சரி, அவர்கிட்ட போய் கேட்டால் அவரும் வெயிட் போட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 எறா போட்டு 2 கிலோ இருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ 1 கிலோ எறா 250 ரூபான்னு சொன்னாங்க. 2 கிலோ எறா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். எறாவை க்ளீன் பண்ணுறதுக்கு கேட்டால் 50 ரூபா கிலோவுக்கு அப்படின்னாங்க. இது ஒரு பெரிய வேலையே இல்லை, நம்மளே க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நாங்களே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எறாவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் நீங்களே க்ளீன் பண்ணலாம். இதில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த அழுக்கு மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கத்தியில் கொஞ்சம் கோடாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். எறாவை கீறி அதில் இருக்கிற அந்த பிளாக் கலர் அழுக்கை எடுக்கிறதுக்கு. எறாவை இப்படி கீறி அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை பக்காவாக ரெடி பண்ணி ஒரு அருமையான தொக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 கிலோ எறா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பரவாயில்ல, நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இது தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய எறா எங்களுக்கு கிடைச்சது. வழக்கமாக நாங்கள் எறா வாங்குவோம், ஆனால் இவ்வளோ பெரிய சைஸில் கிடைக்காது. 250 ரூபாய்க்கு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் லக்கின்னு நினைக்கிறோம், இவ்வளோ பெரிய எறா கிடச்சிருக்கு. நம்ம கூட நம்மளுடைய கூப்பி இருக்காங்க, அவங்களும் எறாவை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் சமைக்கவே போகிறாங்க. ஒரு அருமையான சமையலை நீங்கள் செஞ்சு தர போகிறீங்க கூப்பி. எத்தனை வாட்டி இதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப்பில் எறா சமைச்சிருக்கீங்க? நம்ம ஒரு 3-4 டைம் செஞ்சுருக்கோம். ஆனால் வாங்கினதுலேயே இந்த டைம் வாங்கின எறா தான் ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி செஞ்ச 4 டைமுமே எறா ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறோம், இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு. 2 கிலோ எறா வாங்கினோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேஸ்ட்டெல்லாம் கழிச்சா 1 கிலோ தான் வந்தது. அதையும் நீங்கள் வெயிட்டு பாருங்கள், நாங்கள் வெயிட்டு போட்டு காட்டுறோம். நிறைய வேஸ்ட் இருக்குது இதில். எறா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் அதிகமாக போகுது. 1 கிலோ 250 கிராம் இருக்குது. அந்த 250 கிராமுன்றது அந்த பாத்திரத்தோடைய எடைய அதுலேயே சேர்ந்துருக்கு. அதனால் 2 கிலோவில் 1 கிலோ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக எறாவே. க்ளீன் பண்ணுற வேலை எங்களோட இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூப்பி தான் சமைக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியில் போட்டு கழுவுறதுக்கு. இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் கூப்பி. இப்போ பார்த்திங்கன்னா எறா ஸ்மெல்லு வரும், கவுச்சி ஸ்மெல்லு. அதனால் நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் சமையலுக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஹைஜீனோ இல்லையோ, ஆனால் கூப்பி ரொம்ப ஹைஜீன். அவங்க சுத்தமாக கழுவி தான் வைப்பாங்க. சுத்தமாக சமைச்சா தானே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே எது செஞ்சாலுமே நம்ம சுத்தமாக செய்யணும். அது இல்லாமல் அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு விளைவும் வராத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வாங்க, சுத்தமாக செய்யறது கூட சுவையாகவும் செய்யணும். டேஸ்ட் வருமா? இவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு தெரியாதா டேஸ்ட் வருமா வராதான்ட்டு? இப்போ வாங்க, எறா தொக்கு செய்யறதுக்கான என்னென்ன பொருள் தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். எறாவை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கழுவி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிவிட்டு தக்காளி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளியை 4 பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தோல் உரிச்சிட்டு இஞ்சி பூண்டு தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் அரிய ஸ்டார்ட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டோன்னா சீக்கிரமாகவும் வதங்கிடும். அது இல்லாமல் எறா தொக்கில் வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது. அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ப்ரௌனில் தான் வரும், ஆனால் கோல்டு வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ தக்காளியை 4ஆக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட் போல். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுக்கோங்க.
இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஜூஸ் ஆயிடுச்சு. தக்காளி அரிஞ்சு ஜூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பேஸ்ட்ல உப்பு இருக்கா? பேஸ்ட்லலாம் உப்பு இருக்காது. பச்சை மிளகா 2 வெட்டியாச்சு. அடுத்து வெங்காயமும் பாருங்க நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு போடுங்க. போட்டுட்டு கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கீறி வச்ச 2 பச்சை மிளகாவை போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்ததும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இப்போது அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அது தக்காளி பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினாதான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதுவே நம்ம குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற காரம் கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் காரம் எப்படி வேணுமோ உங்களுக்கு தேவையானது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச எறாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எறா வந்து சுருங்கிச்சுன்னா தண்ணி அதிலே வரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு காரம் வேணும்னா பார்த்துட்டு, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி விட்டோன்னா எறா வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எறா தொக்கு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒன்ஸ் நல்லா கலாரி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எறா தொக்கு வந்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.